வணக்கம். இன்னைக்கு தமிழ் வகுப்புல உயிரெழுத்துகள்ல நம்ம அடுத்த வரிசை பார்க்க போறோம். அதாவது இது வரைக்கும் அ, ஆ, இ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ வரைக்கும் பார்த்தாச்சு இல்லையா? இன்னைக்கு அடுத்ததான் ஓவண்ணா. ஓ அது மெய்யெழுத்து கூட சேரும் பொழுது எப்படி உயிரெழுத்துகள் உருவாகுது, அதை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இப்ப இக் அப்படின்ற மெய்யெழுத்து கூட ஓ, சரிங்களா, எழுத்து சொல்லணும். ஓவண்ணா அது சேரும் பொழுது அந்த எழுத்து எப்படி மாறுது, உச்சரிப்பு எப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த இக்குன்ற மெய்யெழுத்து கூட ஓ அப்படின்ற உயிரெழுத்து சேரும் பொழுது என்ன உயிர்மெய் எழுத்து உருவாகுது? ஓ. சரிங்களா, நேத்து என்ன பார்த்தோம்? அதாவது ஓ பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த சவுண்ட் எப்படி வரணும்? கோ அப்படிதான் வரும். இது ஓ. சரிங்களா, நீங்க இழுத்து சொல்லணும் லென்த்தியா. அப்ப சொல்லும் பொழுது அந்த உச்சரிப்பு எப்படி இருக்கணும்? ஓ. இழுத்து சொல்லணும். சரிங்களா, ஷார்ட்டா சொல்லக்கூடாது, இழுத்து சொல்லணும். எக்கு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு கோ. அடுத்தது இங்கு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ஞோ. ஞோ. அடுத்தது இச்சு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு சோ. இஞ்சு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ஞோ. இட்டு பிளஸ் ஓ is equal to to. அடுத்து இன்னு பிளஸ் ஓ is equal to no. 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 அடுத்து இத்து பிளஸ் ஓ is equal to தோ. இந்து பிளஸ் ஓ is equal to no. இப்பு பிளஸ் ஓ is equal to போ. இம்மு பிளஸ் ஓ is equal to mo. இ பிளஸ் ஓ is equal to yo. இரு பிளஸ் ஓ is equal to ro. இல்லு பிளஸ் ஓ is equal to lo. இவு பிளஸ் ஓ is equal to o. இழு பிளஸ் ஓ is equal to rho. எள்ளு பிளஸ் ஓ is equal to lo. இற்று பிளஸ் ஓ is equal to ro. இன்னு பிளஸ் ஓ is equal to no. ஓகேவா? சரி, இது எப்படி எழுதுறது? போன இதுல ஒற்றை கொம்பு போட்டீங்க இல்லையா? இப்ப இரட்டை கொம்பு போடணும். இரட்டை கொம்பு ஆல்ரெடி நீங்க எப்படி எழுதணும்ட்டு படிச்சிருக்கீங்க. எதுல வருது இரட்டை கொம்பு? கே, ஏ, கே, அதுல படிச்சிருக்கீங்க இல்லையா இரட்டை கொம்பு? அதேதான் இது. சரிங்களா, அதே இரட்டை கொம்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஒரு புள்ளி இல்லாத எழுத்து, அதுக்கப்புறம் துணைக்கால். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்னது? இரட்டை கொம்பு, புள்ளி இல்லாத எழுத்து, துணைக்கால். இதுதான் என்னது? கோ, ஞோ, டோ, ஞோ, டோ, நோ, தோ, நோ, கோ, மோ, யோ, ரோ, லோ, ஓ, ரோ, லோ, ரோ, நோ. சரிங்களா, இதான் அதோட உச்சரிப்பு. அப்புறம் எழுதுற முறை. சரிங்களா, நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும், அதனால சூப்பரா நீங்க என்ன பண்ணணும், எழுதி அனுப்ப போறீங்க. அதாவது இக்கு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு ஃபோர், அதுல இருந்து இன்னு பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு நோ, அந்த 18 எழுத்துகளையும் என்ன பண்றீங்க, 3 தடவை உச்சரிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போறீங்க. அடுத்தது 3 தடவை பார்த்து எழுதி அனுப்ப போறீங்க. சரிங்களா, இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ சோ மச்.